பேசாம இந்த ஊரை விட்டு எங்கேயா போயிட்டா உங்க யாரு கண்டி நான் படமாட்டேன். நீங்களாம் நிம்மதியா இருக்கலாம். அவசரப்பட்டு அப்படி ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. அப்புறம் ராஜரத்ன அப்பா உங்களை பிரிஞ்சு ரொம்ப வேதனைப்படுவாரு. நிஜம் அவரை விட்டு போனாலும் நிழல் மாதிரி இருக்கிற நீங்க அவரை விட்டு போக கூடாது. போக மாட்டேன்னு சொல்லுங்க. போக மாட்டேங்க, கண்டிப்பா போக மாட்டேன். நான் எனக்கே பயன்படாம போனாலும் என்னை பார்த்து அந்த ஐயா சந்தோஷப்படுறாரு. அதுக்காகவே நான் கண்டிப்பா போக மாட்டேங்க. உங்க குழந்தைய பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குங்க. குழந்தைய கொஞ்சம் கொடுக்குறீங்களா? கௌசி மேலேயும் அதிக பாசம் காட்டுற விஷயத்த நான் அடிக்கடி பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அந்த திட்டத்தை மட்டும் நான் நிறைவேற விட மாட்டேன். சார், சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்காதீங்க. அந்த குழந்தைய பார்க்கும்போது என்ன அறியாம அது மேல ஒரு பாசம் வருது, அவ்வளவுதான். நோ, வரக்கூடாது. ஏன் குழந்தை மேல உனக்கு என்னடா பாசம்? என் பொண்டாட்டி கௌசிய நீ எந்த காரணத்தை கொண்டும் எங்கேயும் பார்க்க கூடாது. ஏன் சார்? ஏன்னா அவங்க என் வாழ்க்கைடா. என் எதிர்காலத்துக்கு அவங்க 2 பேர் தான் இருக்காங்க. நீ வந்த பிறகு தாண்டா என் குடும்பத்துல அமைதி, சந்தோஷம் எல்லாமே போச்சு. அப்படி என்ன சார் நான் பண்ணேன்? உன் முகத்தை பார்த்தாலே பாவண்டா. உன் முகத்தை பார்த்தாலே பல பேருக்கு எரிச்சல் ஏற்படுது. நான் சொன்னபடி நீ நடக்கல. என்னங்க இங்க நின்னுட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன், ஆட்டோ கிடைக்கல. மழை வேற வர மாதிரி இருந்துச்சு, அதான் இங்க நிக்கிறேன். நான் வேணா ஆட்டோ பிடிச்சிட்டு வரட்டுமா? ஐயோ வேண்டாம், நானே பிடிச்சுக்கிறேன். என்னங்க என் மேல அந்த கோவமா உங்களுக்கு? ஏன் கேக்குறீங்க? அது சரியா பேசவே மாட்டேங்கிறீங்களே. ஆமா, எப்படி பேசுவீங்க? நான் தான் உங்க புருஷன்கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டேனே. அதுல உங்க தப்பு ஒண்ணும் இல்லையே. என் மேலதாங்க தப்பு. அன்னைக்கு குழந்தைய தூக்கி போனது அவங்க அம்மான்னு எனக்கு தெரியாதுங்க. அது தெரிஞ்சுக்காம நான் தான் தப்பா பேசிட்டேன். தேவையில்லாம பிரச்சனை பட்டேன். அதான் அவர் என் சட்டையை பிடிச்சு அடிக்க வந்துட்டார். அதுக்காக நானும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவருக்கு சாதாரணமா கோவம் வராது. அவங்க அம்மாவை பத்தி நீங்க சொன்ன உடனே அவர் தன்னை மறந்துட்டு அப்படி நடந்துக்கிட்டாரு. மற்றபடி அவர் ரொம்ப நல்லவர். உண்மையிலேயே அவர் நல்லவர் தாங்க. வேற ஒருத்தனா இருந்தா அம்மாவை திருட்டு பொம்பளைன்னு சொன்னதுக்கு என்னை புரட்டி எடுத்திருப்பான். எனக்கு தான் அம்மா யாரு அப்பா யாருன்னு தெரியாதே. அவங்க என் மேலே எந்த அளவுக்கு பாசம் வச்சுருந்தாங்க, நான் அவங்கள எவ்வளோ நேசித்தேன், எனக்கு ஒன்றுமே தெரியலைங்க. மொத்தத்தில் நான் யாருன்னே தெரியலைங்க. உண்மையிலே உங்களுக்கு கடந்த காலம் மறந்து போச்சா? ஏங்க இப்படி கேட்குறீங்க? சுத்தமாக மறந்து போனால தான் இப்போ யாரும் இல்லாத அனாதை மாதிரி இருக்கேன். நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பழைய ஞாபகம்லாம் ஏதாவது 1-2 வரலாம். இல்ல நீங்க பார்த்து பழகின முகமும் உங்களுக்கு ஞாபகம் வரலாம். பல தடவை யோசனை பண்ணி பார்த்துருக்கேன். அப்படி ரொம்ப யோசிச்சா என் தலையில் யாரோ சம்பட்டை வச்சு அடித்த மாதிரி விண்ணுன்னு வலிக்குதுங்க. ஐயோ, அப்படின்னா ரொம்ப யோசிக்காதீங்க. எதுக்குங்க நான் யோசிக்கணும்? எனக்கு பழைய ஞாபகம்லாம் எதுக்கு வரணும்? அப்படியே வந்தாலும் நாளைக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ யாருக்கு தெரியும்? இப்போ பாருங்க, என்ன மாதிரியே இருக்கிற சஞ்சய்னால என்னை பார்த்து எத்தனை பேர் தேவையில்லாத பிரச்சனையை வளர்க்குறாங்க. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன முடிவு? பேசாம இந்த ஊரை விட்டு எங்கேயா போயிட்டா உங்க யாரு கண்டி நான் படமாட்டேன். நீங்களாம் நிம்மதியா இருக்கலாம்.
அவசரப்பட்டு அப்படி ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. அப்புறம் ராஜரத்னா அப்பா உங்களை பிரிஞ்சு ரொம்ப வேதனைப்படுவாரு. நிஜம் அவரை விட்டு போனாலும் நிழல் மாதிரி இருக்கிற நீங்க அவரை விட்டு போக கூடாது. போக மாட்டேன்னு சொல்லுங்க. போக மாட்டேங்க, கண்டிப்பா போக மாட்டேன். நான் எனக்கே பயன்படாம போனாலும் என்னை பார்த்து அந்த ஐயா சந்தோஷப்படுறாரு, அதுக்காகவே நான் கண்டிப்பா போக மாட்டேங்க. உங்க குழந்தைய பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குங்க. குழந்தைக்கு வச்சு கொடுக்குறீங்களா? குழந்தைய பத்திரமா பார்த்துங்க. என்ன பாட்டி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? நான் உங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம வெளில போனதுனாலயா? நான் வெளியில போனதுனால தான் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்தேன். சரி விடு பாட்டி, எதுக்கு இதுக்கெல்லாம் கோச்சிக்கிற? வாங்க சார், வாங்க. என்ன திடீர்னு எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? பாட்டிய பெரிய கூட்டிட்டு வர சொல்றாரா? சார், இப்பதான் உங்க ஒய்ஃபை ரோட்ல பார்த்தேன், குழந்தையோட வந்துட்டு இருந்தாங்க. நீ அவளை பார்த்தது, பேசினது, குழந்தைய கொஞ்சிட்டு வந்தது எல்லாத்தையும் பார்த்துட்டு தாண்டா வந்தேன். இன்னும் உங்களுக்கு என் மேல உள்ள கோபம் போல நினைக்கிறேன். சார், இப்பதான் சார் அது விஷயமா உங்க ஒய்ஃப் கிட்ட மன்னிப்பு கேட்டு வந்தேன். எதுக்குடா மன்னிப்பு கேட்ட? உங்க அம்மா தான் உங்க குழந்தைய தூக்கிட்டு போனாங்கன்னு தெரியாம சொல்லிட்டேன், அதுக்கு தான் சார் மன்னிப்பு கேட்டேன். ஏண்டா எங்க அம்மா கேவலமா பேசிட்டு அதுக்கு என் பொண்டாட்டி கிட்ட மன்னிப்பு கேட்குறியா? அவளை எதேச்சியா பாத்தியா இல்ல வீட்ல இருந்து எப்ப என் பொண்டாட்டி வெளியே வருவா பேசலான்னு பாத்தியா? தம்பி, இவன் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. அன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வந்து அவன் சட்டையை பிடிச்சி இழுத்து சண்டை போட்டதை நினைச்சு அவன் ரொம்ப வருத்தப்பட்டான். உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும்னு வீட்டுல வந்து உட்காந்து கண்ணீர் விட்டு அழுதுட்டு சும்மா இருந்தான். இருங்க பாட்டி, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இவன் உங்க சொந்த பேர்னா, இவன் உங்க ரத்தமா? இவனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களை ஏமாத்தி உங்களை நடிச்சு உங்க உழைப்புல ஓசி சோறு தின்னு இருக்கான். சார் வேணாம், தேவையில்லாம இப்படிலாம் பேசாதீங்க. பேசினா என்னடா செய்வ? செத்து போன சஞ்சய் உருவத்துல இருந்தா நீயே சஞ்சய் ஆயிடுவியா? உன் திட்டம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. ராஜரத்னம் அப்பா கிட்ட ஒட்டிக்கலான்னு பாக்குறேன். எல்லாமே எனக்கு தெரியும். என்ன சார் உங்களுக்கு தெரியும்? நீ எதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த பாட்டியை எதுக்கு அந்த வீட்டுக்கு வேலைக்கு அனுப்பிச்சேன்னு எல்லாமே தெரியும். சஞ்சய் உருவத்தில் இருக்கிறத பயன்படுத்திட்டு பெரியவரை மயக்கி அவர் சொத்து புறாவையும் மொத்தமா சுருட்டிட்டு போலான்னு வந்திருக்கல. சார், யாருக்கு சார் வேணும் அந்த பணம்? எனக்கு என் பாட்டி, இந்த வீடு, இந்த வாழ்க்கை எனக்கு போதும் சார். ஆமா தம்பி, இவன் பணக்காசுக்கெல்லாம் ஆசைப்படுறவன் இல்ல. இவன் திட்டம் போட்டு நான் அங்க வேலைக்கு வரல. ஐயா வீட்டு டிரைவர் சொல்லித்தான் அங்க வேலைக்கு வந்தேன். இவன் வர பார்த்தது, பேசி பழகுறது எல்லாமே எதேச்சியா நடந்ததுதான். இந்த விஷயத்துல நீ இல்ல, கடவுளே வந்து சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். இவன் ஒரு பெரிய திட்டத்தோட தான் பெரியவரை சுத்திட்டு வரான். இவன் என் குழந்தை மேலேயும் கௌசி மேலேயும் அதிக பாசம் காட்டுற விஷயத்த நான் அடிக்கடி பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அந்த திட்டத்தை மட்டும் நான் நிறைவேற விட மாட்டேன். சார், சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்காதீங்க. அந்த குழந்தையை பார்க்கும்போது என்ன அறியாம அது மேல ஒரு பாசம் வருது, அவ்வளவுதான். நோ, வரக்கூடாது. ஏன் குழந்தை மேல உனக்கு என்னடா பாசம்? என் பொண்டாட்டி கௌசிய நீ எந்த காரணத்தை கொண்டும் எங்கேயும் பார்க்கக்கூடாது. ஏன் சார்? ஏன்னா அவங்க என் வாழ்க்கைடா. என் எதிர்காலத்துக்கு அவங்க 2 பேர் தான் இருக்காங்க. நீ வந்த பிறகு தாண்டா என் குடும்பத்துல அமைதி, சந்தோஷம் எல்லாமே எல்லாமே போச்சு. அப்படி என்ன சார் நான் பண்ணேன்? ஆ? உன் முகத்தை பார்த்தாலே பாவண்டா. உன் முகத்தை பார்த்தாலே பல பேருக்கு எரிச்சல் ஏற்படுது.
நான் சொன்னபடி நீ நடக்கல சார், கொன்னுடுவேன். சார், விடுங்க. ஞாபகம் வச்சுக்க. இத பார், நீ இந்த ஊரை விட்டே போயிடணும். எங்க யார் கண்ணில் நீ படக்கூடாது. மீறி என் லைஃப்ல குறுக்க வந்த நான் உன்னை கொன்னுடுவேன். ஐயோ போயிடு. பாட்டி நீ ஒன்றும் பயப்படாத பாட்டி. அவன் ஏதோ கண்ணா பின்னா கத்திட்டு போறான். இந்தா, சோறு போடு பசிக்குது. அட என்னாச்சு? என்ன மறைக்கிறேன்? அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு? காட்டுங்க. ஒண்ணு இல்ல பத்மா, ஒண்ணு இல்ல. நீ போய் படு. இல்ல, நான் நம்ப மாட்டேன். நீங்க எதையோ மறைக்கிறேன். காட்டுங்க. அந்த பெட்டியில என்ன இருக்குன்னு காட்டுங்க. அது நீங்க எதையோ மறைக்கிறேன். அந்த பெட்டிக்குள்ள என்ன இல்ல, இருக்குன்னு காட்டுங்க. ஒண்ணும் இல்ல திறந்து பத்மா. காட்டுங்க. நான் ஏய், என்ன என்னடி இது காட்டுங்க. பத்மா? என்னடி இது? அப்பா வாசல்ல படுத்துட்டு இருக்கார், நடு ராத்திரியில இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். அம்மா, இவர் ஆத்துக்கு வந்ததுல இருந்தே இவரோட முகமே சரியில்லை. ஏதோ பயந்தா மாதிரி இருக்கு. சாப்பிட கூட இல்ல. என்னன்னு கேட்டதுக்கு சரியான பதில் கூட சொல்லல. இப்போ நடுராத்திரியில எழுந்து இருட்டுல இந்த பெட்டியை திறந்து பார்த்துட்டு இருக்கார். நான் என்னன்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறார். நீங்களாவது கேளுங்க. என்னடா? ஏன்டா இப்படி முகமெல்லாம் வெளுத்து போயிருக்கு? பயந்த மாதிரி வேற இருக்கே.
டேய் ஸ்ரீ, அந்த பெட்டிக்குள்ள அப்படி என்னடா இருக்கு? அது அது ஒண்ணு இல்லம்மா, வெறும் காலி பெட்டிமா. ஆ? நீங்க போய் படுங்க, போங்க போங்க. ஆ? எப்படிடா தூங்குறது? நீ எந்த நேரத்துல என்ன பண்ணுவியோன்னு வயத்துல நெருப்ப கட்டின்னு உட்காந்துருக்கோம். நேக்கெல்லாம் தூக்கம் ஏதுடா? ஆ? டேய், அந்த பெட்டிக்குள்ள அப்படி என்னதான்டா இருக்கு? திறந்து காட்டேன்டா. நேக்கு நேக்கு உன் மேல சந்தேகமா இருக்குடா, திறந்து காட்டுறா. அம்மா, அதான் பெட்டியில ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்லம்மா. பெட்டிக்குள்ள ஒண்ணு இல்லைன்னா திறந்து காட்ட வேண்டியதானே? ஏய், அது அவங்கிட்ட எதுக்கு கேட்கணும்? தள்ளுடா, தள்ளுடா, தள்ளுன்னு சொல்றேன்ல. விடுங்கம்மா. ஒண்ணு இல்லம்மா அந்த பெட்டியில. அம்மா, ஒண்ணு இல்லைன்னா என்னடா? ஏய், இதெல்லாம் இதெல்லாம் நம்ம பெருமாள் கோயில் நகையாச்சேடா. ஐயோ, இதை எதுக்குடா ஆத்துக்கு எடுத்துட்டு வந்த? ஆ? எடுத்துட்டு வரலமா, திருடிண்டு வந்திருக்க. முகத்தை பார்த்தாலே தெரியல. ஐயோ, திருட்டு கலை முகத்துல தாண்டவம் ஆடுது. ஐயோ, ஏண்டா கோவில்ல திருடுற அளவுக்கு உன் புத்தி ஏண்டா இப்படி கீழ்த்தரமா போயிடுது? பாவி பாவி, பெருமாள் கோவில் நகையை களவாடுறது பெத்த தாய் குடுக்கிற பால்ல சாராயத்தை கலக்குற மாதிரிடா. இதை விட பெரிய பாவம் லோகத்திலே எதுவும் கிடையாதுடா. பாவி பாவி, உயிரோடவே இருக்காதடா பாவி. எதுக்குடா என் வயித்துல வந்து அம்மா, பிறந்த? விடுமா. அம்மா, நிறுத்துமா. எதுக்கு என்ன போட்டு அடிக்கிறேன்? நீங்க நினைக்கிற மாதிரி கோயில் நகையை திருடிக்கிட்டு தான் வந்தேன். எனக்கு ஒரு வழி தெரியலம்மா. நமக்கு இருக்கிற கடன், வீட்டு பிரச்சனை, இதெல்லாம் தீரணும். வேற என்ன வழி? செத்த ஒழி. எனக்கு இதுதான் சரியான வழியில் தோணிச்சு எடுத்து வந்துட்டேன். சீ, அதுக்கு நீ செத்து தொலைச்சிருக்கலாம்டா, செத்து தொலைச்சிருக்கலாம் பாவி. டேய், நோக்கு வெக்கமான சூடு சுரல எதுவுமே இல்லையாடா? ஐயோ, ரங்கநாயகியோட புள்ள கோவில் நகையை திருடிட்டான்னு 4 பேருக்கு வெளியில தெரிஞ்சா, டேய் டேய், நான் தலை நிமிர்ந்து நடக்க முடியுமாடா? ஐயோ, இந்த விஷயம் அந்த சக்கரவர்த்திக்கு சுதர்சனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவ 2 பேருக்கு சக்கரை பொங்கல் சாப்பிட்ட மாதிரி இருக்குமேடா. சக்கரை பொங்கல். டேய், நம்மள பார்த்து கேவலமா சிரிக்கிற வாழ்க்கெல்லாம் வெத்தலை பாக்கு கொடுத்து வரவேற்பு கொடுத்த மாதிரி இருக்குமேடா. அம்மா ப்ளீஸ், இந்த விஷயம் வெளியே தெரிய வேண்டாம். தெரியணும் 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 பத்மா, தெரியணும். நம்ம குடும்பத்தோட மான மரியாதை எல்லாமே போட்டோம். இவ செஞ்ச அயோக்கியத்தனம் வெளியில தெரியணும்டி. இவ செஞ்ச தப்பு வெளியில தெரியணும். பெத்த புள்ள செஞ்ச தவற இந்த ரங்கநாயகி மறைச்சிட்டான்னு என்ன யாருமே தப்பா பேசப்படாது, பேசப்படாது. பத்மா, நான் இப்பவே போலீஸ்ல போய் இவனை புடிச்சு கொடுக்கிறேன். நான் இப்பவே போலீஸ்ல போய் இவனை புடிச்சு கொடுக்கிறேன். நான் பிடிச்சு கொடுக்கிறேன். விடு விடு பத்மா, சொன்ன கேளு. சமா பண்ணாத, சமா பண்ணாத. தயவு செஞ்சு வேண்டாம். போலீஸ்க்கு போனா பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும். இந்த திருட்டுக்கு நீங்க, நான், அப்பா எல்லாருமே உடந்தேன்னு அந்த சக்கரவர்த்தி நம்ம மேல திருட்டு பட்டம் கட்டிடுவான். அவனுக்கு இருக்கிற செல்வாக்குல நம்மள அவ என்ன வேணாலும் பண்ணுவான். அதனால தாமா, அதனால தான் நான் சொல்றேன், அவசரப்பட்டு எந்த முடிவை எடுக்க வேண்டாமா ப்ளீஸ். ஐயோ பத்மா, நீ சொல்றது ஒரு விதத்துல உண்மையா இருந்தாலும், ஐயோ இந்த திருட்டை நாம எப்படி மறைக்க முடியும்? பயமா இருக்குடி. அந்த பொறுப்பை என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். ஐயோ பத்மா, உன்னால எப்படி செய்ய முடியும்? அம்மா, அது நீங்க கட்டின கோயிலா இருந்தாலும் நான் அங்கதானே வளர்ந்தேன். அது என்னோட வீடு மாதிரி.
பெருமாளை தொட்டு தரிசிக்கிற உரிமை நீக்கு மட்டும்தான் இருக்குமா? அப்பா இல்லாத நேரமா பார்த்து நான் கோயிலுக்குள்ள போய் பெருமாளுக்கு இந்த நகையெல்லாம் சாத்திட்டு வந்து நீங்க போய் படுங்க. காலையில நேக்கு முதல் வேலையை இதுதான். போங்க. பெருமாளே, இன்னும் எவ்வளவுதான் என்ன சொல்லிட்டு வாமா. என்னம்மா இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்க? உங்க தோப்புல வரலையே? இல்ல, நான் அப்பாவை பார்க்க வரல, பெருமாளை தரிசனம் பண்ண வந்தேன். நீங்க உருவாக்குன கோயில் உங்களுக்கு இல்லாத உரிமையா? போங்க, ஸ்டோர் ரூம்ல இருந்து திரி எடுத்துட்டு வரேன். சரி. சர்வலோகத்துக்கும் படி எடுக்கிற பெருமாளே, எங்க குடும்பம் நோக்கு சேவை பண்ணிட்டு இருக்கு. ஏதோ தெரியாதனமா என் ஆத்துக்காரர் உன்னோட நகையெல்லாம் திருடிட்டு மன்னிக்கிற மனசு படிச்சவர் நீ தானே. அவரை மன்னிச்சுட்டு ஏதாவது தண்டனை கொடுக்கணும்னா அந்த தண்டனையை நீங்க கொடு. நீ பட்டர் பொண்ணு தானம்மா? கோயில் பிரகாரத்துக்குள்ள என்ன பண்ற நீ? நீ நகையெல்லாம் திருடுறியா?